தானோஸ விட டோனி ஸ்டார்க் செம்ம டேஞ்சர்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த விஷயத்த ஹாங்க் பிங் முன்னாடியே புரிஞ்சிருந்தாரு. நெவர் ட்ரஸ்ட் அ ஸ்டார்க்ன்னு ஒரு லயன் சொல்லுவாரு. அது ஒரு வார்னிங் இல்ல, அது ஒரு பயம். ஏன்னா ஹாங்க் பிங் கிட்ட இருந்தது சாதாரண டெக் இல்ல, பிம் பார்ட்டிகல்ஸ். இந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் யாருகிட்ட போகுதுன்னு தான் மேட்டர். ஏன்னா அது சைஸ் சேஞ்ச் மட்டும் இல்ல, டைமையே மேனிபுலேட் பண்ணும் பவர் உள்ளது. அதே போல ஸ்காட்லாந்து கூட சிவில் வார் மூவில டோனி ஸ்டார்க் கிட்டயே இன்டைரக்டா சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா யாரும் அத அந்த லெவல்ல புரிஞ்சுக்கல. இப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல என்ன நடக்குதுன்னா, பல பேர் முடியாத டைம் டிராவல் டோனி கிட்ட வந்ததும், அவரு அத சில நிமிஷத்திலேயே கிராக் பண்ணியிருந்திருப்பாரு. அது ஒரு டிஸ்கவரி இல்ல, அது ஒரு ப்ரூஃப். ஹாங்க் பிங் பயந்ததுக்கான ப்ரூஃப். இந்த மாதிரி பிரெயின் கிட்ட பின் பார்ட்டிகிள்ஸ் போச்சுன்னா, அவன் டைமையே கண்ட்ரோல் பண்ணுவான், ஃபியூச்சரையே மாத்துவான், வேர்ல்டையே ரீரைட் பண்ணுவான். அதனால தான் அவர் சொன்னாரு, நெவர் ட்ரஸ்ட் ஸ்டார்க். இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரேக்கிங் பேட்ல உள்ள ஒரே ஒரு டயலாக் தாங்க தோணுது. I am not in danger, Skylar. I am the danger.